ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக 10th 11th 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ரெகுலராக. அதனால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இது எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, அதாவது நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் போயிட்டுருக்கு. உங்களோட டிஸ்ட்ரிக்ஸ்லையும் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்மளோட நம்பருக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட கொஸ்டின் பேப்பரை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம உங்களோட கொஸ்டின் பேப்பரை நம்ம வீடியோவை கன்வெர்ட் பண்ணி போட்டோம் அப்படின்னா மற்ற பசங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் தமிழ் கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்க்க போகிறோம் 11th 14 ஒன்வேர்டு இருக்குது. இந்த 14 ஒன்வேர்டுக்குரிய ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் தமிழ் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் வந்து மேபி உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நடந்துகிட்ருக்கலாம், இல்லைனா நீங்கள் நடக்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த நேரத்தில் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே கொஸ்டின் கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ மொழி முதல் எழுத்துக்களின் அடிப்படையில் அதாவது முறையானதை கண்டுபிடிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பொருத்தமான இலக்கிய படிவம் எது, அதுக்கப்புறம் கூறு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதில் எது சரி எது தவறுன்னு சொல்லி பார்த்துங்க. இனிதன இச்சொல்லில் அமைந்த புணர்ச்சி விதினை வரிசைப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒட்டு போடாதே ஆகாயம் போல இந்த உலகமும் ஒன்றே தான் அப்படின்னு சொல்லி இக்கவிதையில் பயின்று வருவது என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தொல்காப்பியத்தில் உள்ள மொத்த இயல்களின் எண்ணிக்கை என்ன? நிழல் போல தொடர்ந்ததான். சரியா? இது எவ்வகை உவமை? பெண்கள் விளையாடும் விளையாட்டு வகைகள் ஒன்று என்ன? பூஜை, அதாவது விஷயம், உபயோகம் என்பவை முறையே டேஸ் என்று தமிழில் வழங்கப்படுகிறது. தஞ்சாவூர் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தின் மதிப்புறு முனைவர் பெற்றவர் யார்? அதுக்கப்புறம் இவர் பெயரால் திருநெல்வேலியில் பல்கலைக்கழகம் ஒன்றை நிறுவியுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 1971 ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர் யார்? அதுக்கப்புறம் தமிழின் முதல் அதாவது நாடக நூல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் துஞ்சல் இலக்கண குறிப்பு தருக. கண்டிப்பாக இந்த 14 கொஸ்டினில் உங்களால் எத்தனை கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து இப்போயே உங்களால் சொல்ல முடியும் அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி பார்த்துங்க. அதுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். இக்கவிதை அடிகளில் உள்ள வினையாளரின் பெயர்களை எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதாவது எலிபாய் குருவிகள் எங்கேயோ போயின தொடரின் பொருள் யாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மதீனா நகரம் ஒரு மாளிகை நகரம் என்னும் கூற்றினை உறுதிப்படுத்துக. நாழிக்குள் திணிக்கும் மருந்து போல் என்னும் ஓமையை ஜீவானந்தம் பேச்சுடன் ஒப்பிடுகன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த செட் ஆஃப் 2 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுப்புறத்திலும் பட்டணத்திலும் சிறந்து விளங்குவதற்காக தாகூர் எவற்றை கூறுகிறார்? ஊவேசா அவர்களின் பயின்ற கல்வி முறையை குறித்து குறிப்பு வருகிறது. கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளுள் எவ்வாறு எடுத்தாளப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்துங்க. அதுக்கப்புறம் அதாவது எவையேனும் ஏழனுக்கு விடை தருகன்னு சொல்லிட்டு இது உங்களுக்கு தெரியும். அதாவது ஒன் வேர்ட்ஸோடு சேர்ந்து வரும். இது நல்லாவே ஈஸி தான். ரொம்பவே பகுபத உறுப்பினர்களும் புரட்சி விதி இதெல்லாம் மயங்கொலி சொற்களை ஒரே தொடரை எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வன்னில மெய்களை இட்டும் நீக்கியும் எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கலவை தொடர்களாக மாற்றுக, நிறுத்தற் குறியிடுக, கோடிட்ட இடங்களை இறப்புகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேறுபடுத்துக, ஓமை உருவகம். சரியா? நெக்ஸ்ட்டு 4 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துங்க. 4 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து இந்த கொஸ்டின் கொடுத்தாங்க அப்படின்னா உங்களால் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து எழுத முடியும் அப்படிங்கிறத பார்த்துங்க. இதே கொஸ்டின்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். சரியா? அதையும் நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் பிரிது மொழிதல் அணியை சான்றுடன் விளக்குக, ஓமை அணியை சான்றுடன் விளக்குக. மேபி இலக்கணத்துலேருந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரியா? இதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பிக் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். பிக் கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா திருமலை முருகன் பல்லு கூறும் வடகரை தென்கரை நாட்டு பாடல்கள் பற்றி வழி இயற்கை வளங்களை விவரிக்க. அதுக்கப்புறம் கொடையில் சிறந்து விளங்கும் வள்ளுவம் கூறும் வழிகளை அதாவது ஒப்புவருதல் அதிகாரம் வழி நின்று விளக்குக. நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் எவ்வாறு உணர்கிறீர்கள் என்பதை விவரிக்க. சுற்றுச்சூழலை வளப்படுத்துவது இயற்கை வேளாண்மை என்னும் தலைப்பில் மேடை பேச்சிற்கான உரையை உருவாக்குக. சரியா? அதுக்கப்புறம் தமிழர் வாழ்வோடும் புலம்பெயர் நிகழ்வோடும் முத்துலிங்கத்தின் திணை பாகுபாடு சரியா எவ்வாறு இணைக்கப்படுகிறது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நர்த்தகி நடராஜனின் நேர்காணல் வழி அறிந்தவற்றை தொகுத்து கூறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மனப்பாட பகுதி பற்றி பார்த்திங்கன்னா உண்டாலாமா என தொடங்கும் புறநானூறு பாடலை அடிப்பொருளாமல் எழுதுக. அதுக்கப்புறம் ஷெயின் என முடியும் குரல். சரியா? இதெல்லாம் தெளிவாக பார்த்துங்க. இதே கொஸ்டின்ஸ் வந்து உங்களோட ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் ரிவைஸ் பண்ணுறது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக
நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நான் இதோட லிங்க்கை வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.